வார்த்தை ஜீவ ரட்சணை என்கிற அந்த தலைப்பின் கீழ் நம்மோடு கூட ஆவியானவர் பேசும்படி இந்த காலை வேளையிலே இடைப்படும்படி அவர் வந்திருக்கிறார். ஹalleluya. ஜீவ ரட்சணை என்ன? ஜீவ ரட்சணை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன? வாலிபர்கள் இங்கே இருக்கிறீங்க, ஒரு வேளை சிலருக்கு நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஜீவ ரட்சணை அதாவது ஜீவனை ரட்சிப்பதற்கான ஒரு காரியங்களை ஜீவ ரட்சணை என்று குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த வார்த்தையை யாரு சொல்றா? யாரிடத்துல சொல்றா அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் இடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய சகோதரர்களிடத்திலே நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபோட பிள்ளைகள் 12 பேர். அதில் யோசேப்பு ஒருவன் 11வது பிள்ளை. யோசேப்பை யாக்கோபு அதிகமாக நேசித்தான். ஏன்? நமக்கு தெரியும், ராகேலுடைய பிள்ளை. அதனால் அதிகமாக யாக்கோபு யோசேப்பை நேசித்து, தவிர யோசேப்பினிடத்தில் அருமையான நற்குணங்கள் அவனிடத்தில் காணப்பட்டது. அதனால் பல வருண அங்கியை கொடுத்து அவனுடைய அந்த சரித்திரம் முழுவதும் நம்ம நல்லா படிச்சிருப்போம். சண்டேஸ் கிளாஸ்லேயே நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. யோசேப்பை என்ன பண்ணாங்க? அவங்களுடைய சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள், இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு இப்போ எகிப்தில் என்ன ஆயிட்டாரு? அதிபதியாய் உயர்த்தப்பட்டுட்டாரு. எகிப்துக்கு அதிபதி. அடிமையாய் விற்கப்பட்ட ஒருவனை அதிபதியாய் மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பாருங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை ஒரே நிமிடத்திலே அப்படியே ஆண்டவரால் மாற்றிவிட முடியும். விசுவாசித்தால் மாத்திரம் போதும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே சில துன்பமான காரியங்களுக்கு நேராக நடந்து போக வேண்டியது இருக்கிறதா? கவலைப்படாமல் கடந்து போங்க, அமைதியாக கடந்து போங்க, பொறுமையாக போங்க. துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். யோசேப்பை எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ உங்களையும் ஆண்டவர் அப்படியே உயர்த்துவார். இந்த காலை வேளையிலே வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. அதிபதியாய் உயர்த்தப்பட்ட யோசேப்பு. பார்வோன் சொல்ற அந்த வார்த்தையை பார்க்க முடியும். இந்த சிங்காசனத்தில் மாத்திரம்தான் யோசேப்பே, நான் உன்னை விட பெரியவன். ஒரு ராஜா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்ல வச்சாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இருந்தா யாரையும் எப்படியும் சொல்ல வைப்பார். இதுதான் சீக்ரெட். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா, மற்றவங்களை நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய காரியங்கள் வரும். ஆனால் மனிதர்களை ப்ளீஸ் பண்ணாம அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும்படி பெரிய இடத்திலிருந்து உயர்வுகள், ராஜாக்கள் நம்மை தேடி வருகிற காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மளோட இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அந்த வசனம் அருமையா இருக்கும். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். பாருங்க, என்ன ஒரு அழகான வார்த்தை அது. சிறைச்சாலையில தான் யோசேப்பு இருக்கிறான், ஆனா கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாரு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? சிறைக்குள்ளே இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சில நேரங்களில் சிறையின் அனுபவங்கள், கட்டுகள், காரியங்கள் இருக்கிறதா? பரவாயில்ல, இருக்கட்டும். சிறைச்சாலை நிரந்தரமில்லை நம்முடைய வாழ்க்கையிலே. சிறைச்சாலை நிரந்தரமில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் அசைந்திடுமே. சிறைச்சாலைகள் நிரந்தரம் இல்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. சிறைச்சாலை நம்ம அடைத்து வைப்பது இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த நாள் வந்தது. யோசேப்பை தீவிரமாய் வெளிப்பட பண்ணினாங்க. அருமையாய் பொற்சர பனையை ராஜா தரிப்பித்தான். சாப்நாத் பனையா என்கிற நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்டது. ராஜ்யத்திலே 2வது ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தான். அப்படிப்பட்ட யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ள வர்றாங்க. கானான்ல பஞ்சம். கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அந்த தேசம் பஞ்சத்திலே அடிபட்டது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, வசனங்கள் இல்லை, பஞ்சம், வசன பஞ்சம். இன்றைய நாட்களிலே எங்கேயும் திரும்பி பாருங்க, வசன பஞ்சம் அப்படின்னா நீங்க எப்படி சிஸ்டர் சொல்றீங்க? எனக்கு யூடியூபை திறந்தாலே அநேக வசனங்கள், அதற்கு பேர் தான் கள்ள உபதேசங்கள், காரியங்கள், உண்மையான சத்தியங்கள் இல்லை. வசன பஞ்சத்துக்கு நேராக பாருங்க சபை போய்கொண்டிருக்கிறது. வசன பஞ்சத்திற்கு நேராக சபை போய்கொண்டிருக்கிற காலம் இது. தெளிவடைய வேண்டிய காலம் இது. யோசேப்பு சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், ஜீவ ரட்சணை செய்யும்படி ஆண்டவரனை உங்களுக்கு முன்னாடி அனுப்புனார். பாருங்க, ஒதுக்கப்பட்ட ஒருவனால், தள்ளப்பட்ட ஒருவனால் அந்த குடும்பத்திற்கே நன்மை உண்டாகிறது. அநேக பயன்படுகிற பாத்திரங்களை பாருங்க. அநேக பயன்படுகிற பாத்திரங்கள் எல்லாம் தள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கும். ஒதுக்கி ஓரங்கட்டி மூளையில் வைக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கும். யோசேப்பு அப்படிதான். யோசேப்பை யாருக்குமே பிடிக்கல. சகோதரர்கள் யோசேப்பை நேசிக்கலை. யோசேப்பை இயேசுவுக்கு முன்னடையாளம் என்று பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. இயேசுவினுடைய முன்னடையாளம் யோசேப்பு. நிறைய பரிசுத்தவான்களை சொல்கிறாங்களே, நமக்கு நல்லா தெரியும். மோசையை சொல்லுவாங்க, கிதியோனை சொல்லுவாங்க,
மொர்தெகாயை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இயேசுவின் முன்னடையாளம். யோனாவை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இயேசுவின் முன்னடையாளம். தாவீது ராஜாவை சொல்லுவாங்க. அதே போல் இங்கே யோசேப்பு இயேசுவின் முன்னடையாளம். 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்தார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, தள்ளப்பட்ட குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னால், தன் குடும்பத்தின் மீது கரிசனையாகவே இருப்பான். இந்த சமயத்தில் யோசேப்பு என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் தானே என்ன தள்ளுனீங்க? நம்மளாக இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். என்னை எப்படி தள்ளுனீங்க? நான் கண்ட கனவெல்லாம் பழிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பயங்கரமாக பேசியிருப்போம். ஒரு பயங்கர ஸ்பீச் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல நின்று. பெரிய ஒரு ஸ்டேஜில் நின்று. ஏன்னா 2வது ஸ்தானம் தேசத்தில் அதிபதி. பயங்கரமான சகோதரர்களே, இங்கே பாருங்கள், நான் யார் தெரியுமா? நான் தான் யோசேப்பு. என்னை எப்படி குழியில் தூக்கி போட்டீங்க? இன்றைக்கி எங்கிட்டே நீங்கள் வந்துட்டீங்க பார்த்தீங்களா? இல்லையா? ஆனால் யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தை, ஜீவ ரட்சணை செய்யும்படி நீங்கள் என்னை விற்று போட்டுட்டீங்கல்ல, நீங்கள் பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்கிறக்காக தான் தேவன் என்னை முன்னாடி அனுப்பிட்டார். உங்களுக்கு முன்னாடி அவர் என்னை அனுப்பியிருக்கார், அவ்வளோதான். உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டேன். கானான் தேசத்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு முன்னாடி அவர் என்னை அனுப்பிட்டார். மன்னிக்கிற குணம் ஒரு தலைவனின் குணாதிசயம். ஒதுக்கப்பட்ட ஒருவன், கார்னர் பண்ணப்படுகிற ஒருவன். பாருங்க, குடும்பத்தில் ஒரு சிலர் மட்டும் தனியாக இருப்பாங்க, யாருமே சேர்த்திக்க மாட்டாங்க. அவங்கள தனியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்களெல்லாம் தனியாக இருக்கும். அவங்கள தனிமைப்படுத்தி கொண்டே அப்படியே ஆண்டவர் இருப்பார். தனியாக இருப்பாங்க, தனியாக உட்காந்துருப்பாங்க. சில காரியங்கள் நடக்கும், அவங்களுக்கு விரோதமாக நடக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இருக்காது. அவங்க அப்படியே தனியாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகி கொண்டிருக்கிறார் என்பது தான் அதற்குரிய அந்த விடை. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒதுக்கப்படுறீங்களா? நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்களா? உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகி கொண்டிருக்கிறார். ஜீவரட்சணை செய்யும்படி உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மன்னிக்கிற குணம் தலைவனின் குணாதிசயம். அது ஜீவரட்சணை செய்வதற்காக தான் ஆண்டவரனை அனுப்பினார். நீங்கள் விசனப்படாதீங்க. அங்கே நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? பூரா யோசேப்பினுடைய அந்த ரதங்கள் எல்லாத்தையும், குதிரைகள் எல்லாம் அனுப்பி அவங்க தகப்பனுக்கு தேவையான பொருள்களை கொடுத்து அந்த ரதங்களை பார்க்கும்போது யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்து. ஏன்னா யாக்கோபு சொல்லுவார், துக்கத்தோடு நான் பாதாளத்தில் இறங்குவேன் என் பையன்கிட்ட. துக்கம் மாறலை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? யோசேப்பினுடைய துக்கம் யாவையும் மறக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். சகோதரர்கள் வர்றாங்க. யாக்கோபை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் தேற்றி தட்டி கொடுக்கிறார். யாக்கோபு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், யாக்கோபுக்கு மறைக்காம சில காரியங்கள் மறைத்து வைக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே. பெரிய தீர்க்கதரிசி யாக்கோபு. 49 ஆதியாகமம் 49 நம்ம பார்ப்போம் என்னென்ன நடக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லிகிட்டே வருவார் யாக்கோபு, பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அங்கே மறைத்து வைக்கப்பட்டது யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, யோசேப்பு இருக்கிறானா, அந்த வார்த்தை. அப்போ உயிரோடு இருக்கிறது தெரியலை, யாக்கோபுக்கு தெரியலை. ஏன் தெரியுமா? சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில், சில சூழ்நிலைகளை தாங்க மாட்டோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஜீவரட்சணை செய்யும்படி ஆண்டவர் யோசேப்பை முன்பாக அனுப்பினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் எடுத்து உபயோகிப்பார். அதே போல் இன்னொருவனை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையிலே வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன், நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால. ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே அந்த சம்பவம் தெளிவாக நமக்கு விளக்கி விவரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் எப்போவுமே சண்டை. இவங்க பயங்கர ஆளாக பெருகிட்டாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி என்ன நடக்குது? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் தான் லோத்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பயங்கரமாக ஆஸ்தி ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுக்கப்படுகிற தேசத்துக்கு 12வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நான் புறப்பட்டு போகிறேன்னு சொன்னால் லோத்து கூட வர்றாரு. அந்த காரியங்கள் நடக்கிறது, நேசிக்கிறாரு ஆபிரகாம், எல்லாமே நடக்குது. ஆனால் அங்கே ஒரு வாக்குவாதம் உண்டானதுனால 2 பேர் பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கும் உனக்கும், உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர்கள் என்று சொல்லி அப்படியே ஆபிரகாம் நீ எந்த பக்கம் போகிற உன் இஷ்டம், நான் ஒரு பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறதுனால எகிப்தை தேர்ந்தெடுத்து லோத்து போகிற அந்த சூழ்நிலையில் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நேராக லோத்து போகிறாரு. அங்கே ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. சினேயரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும், ஏலாசரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களிலே. 2வது வசனத்தில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், ஆத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும், செபோயீமின் ராஜாவாகிய செமாபோரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யுத்தம் நடக்கிறது. சோதோம் கொமோரால ஒரு யுத்தம்.
4 ராஜாக்கள் வர்றாங்க. 5 ராஜாக்களுக்கு விரோதம். அங்கே நடக்கிற காரியம் என்ன? அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை தோற்கடிக்கிறாங்க. லோத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சோதோம் குமாரில் லோத்து இருக்கிறாரு. லோத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒருத்தனால இந்த காரியம் ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? எழுந்து போகிறாரு. தன்னுடைய வீட்டில் இருக்கிற 300 பேர் இருக்கிறாங்க. ஆயுதம் போட்டு அவர் கைப்படிந்தவர்களாகிய 300 பேர் வீட்டில் இருக்கிறவங்க. பெரிய ராஜாக்கள் 4 ராஜாக்களை எதிர்க்கிறதுக்கு ஆபிரகாம் பயன்படுத்தின யுத்த சேனை வெறும் 300 பேர். வீட்டிலே இருக்கிறவர்கள். வீட்டில் எப்போவுமே ஒரு யுத்த சேனை ஆபிரகாம் ரெடியாக வச்சிருக்கிறாரு. 300 பேர் கை படிந்தவர்களாகிய 300 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து. அந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு. 300 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து. எப்போவுமே ரெடியாக இருக்கணும் நம்மளுடைய ஜெபசேனை. முழங்கால்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். தேவ சமூகத்தில் ஏதோ பிரச்சனை வந்தவங்க மட்டும் போய் முட்டி போடுறவங்க அல்ல. எப்பொழுதுமே நம்ம ஜெப தூபங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இங்கே ஒருவன் ஜீவ ரட்சணை செய்கிறான். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை உண்டாகிறது. அவர்கள் பிரிகிறார்கள். ஆனால் அன்பு குறையவில்லை. யோசேப்பினுடைய அந்த குணாதிசயம், மன்னிக்கிற குணாதிசயம் ஆபிரகாமுக்குள்ளே அது இருந்தது. மன்னிக்கிற அந்த குணாதிசயம், நேசிக்கிற குணாதிசயம். எவனோ ஒருவன் வந்து சொல்லுகிறான், அப்படியே விட்டுக்கொண்டு போய்விடல. ஆபிரகாமுக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆபிரகாமுக்கு செல்வ சீமான், அவனுடைய காரியங்கள், அவனுடைய வீட்டிலேயே கவனிக்க வேண்டிய அநேக வேலைகள் உண்டு. ஆனால் அங்கே ஆயுதம் தரிப்பித்து அந்த 300 பேரை கூட்டி கொண்டு போய் அங்கே ஜெயித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து லோத்தினுடைய பொருள்கள், அந்த எல்லாத்தையும் பொருள்களை திருப்பி கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா சொல்கிறான், ஐயோ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த பொருள்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு ஜனங்களை மட்டும் தாங்க. ஏன்னா ஜனக்குறைவு தலைவனின் முறிவு என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஜனம்தான் ஒரு தலைவனுக்கு வேணும். ஜனம் வந்து குறைஞ்சிட்டா அந்த தலைவனுக்கு மரியாதை இல்லை. ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. ஜனங்களை கொடுத்துருங்க, பொருளெல்லாம் எடுத்துக்குங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை, பாதரட்சின் வார கூட நான் எடுக்க மாட்டேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு பாதரட்ச வார் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இந்த வாலிபர்களுடைய பங்குகள், அவங்க சாப்பிட்றதுக்கு, யுத்தம் செய்ய வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அந்த காரியம் மட்டும்தான் ஒழிய வேறு எதையும் நான் தொடுவதில்லைன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் அருமையாய். அப்போ இங்கே ஒருவன் ஜீவ ரட்சணை செய்கிறான். லோத்துக்காக போய் நிற்கிறான். தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்த அந்த 300 பேர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வருகிறான். அங்கே அவன் மன்னிக்கிறான், ஜீவ ரட்சணை செய்கிறான் ஆபிரகாமோட வாழ்க்கையில். ஆமாம், நம்ம யார் நம்மளை நிராகரித்தாலும், ஒதுக்கினாலும், தள்ளுனாலும் ஜீவ ரட்சணை செய்யும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால தான் வசனம் சொல்கிறது, குடும்பத்தில் ஒருவனாக, வம்சத்தில் 2 பேராக ஆண்டவர் ஜனங்களை இப்படியாக பேர் எழுதுவார். ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணுவார் ஆண்டவர். இப்படி சிலரை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார் ஆண்டவர். குடும்பத்தில் ஒருத்தர், கோத்திரத்தில் ஒருத்தர், வம்சத்தில் ஒருத்தர். ஆண்டவர் அப்படியே தேர்ந்தெடுத்து வந்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒன்று வரும், ஒதுக்கப்பட்ட அவர்கள், தள்ளப்பட்ட பாத்திரங்கள், உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் அப்படியே தலைவனாக நிற்பாங்க. இதான் தலைவனுடைய குணாதிசயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே பாருங்கள், ஆபிரகாம் அங்கே அசட்டை பண்ணப்பட்டு இருப்பார். வாக்குவாதம், நான் பிரிஞ்சு போகிறேன், வேண்டாம், உன்னுடைய அந்த லீடர்ஷிப் எனக்கு தேவையில்லை, நான் போகிறேன், பிரிஞ்சு போகக்கூடிய அனுபவம். ஆனாலும் ஆபிரகாம் மன்னித்தார், யோசேப்பு மன்னித்தார். இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் தலைவனாக எழும்பி நிற்க வைப்பார் ஆண்டவர். ஜீவரட்சணை செய்யும்படி செய்வார். அதே நேரத்தில் இன்னொருத்தனை பாருங்கள், யார் அப்படின்னா தாவீதினுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லா தெரியும். சகோதரர்கள் ஏற்றுக்கலை, சொந்த அப்பாவே ஏற்றுக்கலை. சாமுவேல் வரும்போது என்ன நடக்கும்? தைல கொம்பை எடுத்துக்கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? இன்னொருவன் இருக்கிறானா, அவ்வளோதானா, உன் குமாரர்கள் அவ்வளோதானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனால் அங்கே தாவீது இல்லை. 7 குமாரர்களை கடந்து போக பண்ணுகிறான். இவனா அபினதாப், சம்மா, ஒவ்வொருத்தராக அப்படியே கடந்து போகும்போது சாமுவேலுக்கே டவுட் வருது. ஏன்னா அவனுக்குலாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கானுங்க, ஜெயண்டிக்காக இருக்கானுங்க. இவன் தானாக்கும். இவன் அல்ல. நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காத சாமுவேலே, இவனுடைய முகத்தை பார்க்காத. மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ முகத்தை தானே பார்க்குறேன், நான் இருதயத்தை பார்க்குறேன். என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஒருத்தர் இருக்கான், எனக்கு பிடிச்சவன் ஒருத்தர் இருக்கான், எனக்கு பிடிச்சவன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், நான் என்ன நினைக்கிறனோ அதை அப்படியே செய்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் எங்கே இருக்கான் தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கான். ஆடு பின்னாடி போயிட்டு இருக்கிறான், பாட்டு பாடிட்டு இருக்கிறான், கிண்ணறத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறான். அவன் சிவந்த மேனி உள்ளவன், அழகான ரூபம் உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் எடுப்பேன், சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். அவன் தான் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவான். நாளொன்று வரும், அப்போ தாவீதின் திறவுகோலை நான் வச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் அவனை உயர்த்துவேன். அவன் அப்பேற்பட்டவன் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம் வேகமாக. 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் பாருங்க, ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, 1வது வசனம் நான் படிக்கிற கவனிங்க. 1, 2, 3 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள்.
சவுல் தாவீதை துன்பப்படுத்துகிறான். அடுத்த ராஜா தாவீது தான் சொல்லி தெரிஞ்சிருச்சு. அடுத்த ராஜா தாவீது தான். தாவீதுக்கு பிராணன் சேதம் வரும்படி எங்கே போனாலும் தாவீதை துரத்தி துரத்தி ஓடுகிற சவுலால் தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். இங்கே நெருக்கம் எப்படி வருகிறது? தன்னுடைய தகப்பன் குடும்பத்திற்கும் வருகிற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை நோக்கி, தள்ளப்பட்ட அந்த தாவீதை நோக்கி, வேண்டான்னு சொல்லப்பட்ட தாவீதை நோக்கி, எண்ணமற்ற ஒரு தாவீதை நோக்கி யார் யார் போகிறாங்க? சகோதரர்கள் கேட்பாங்க. கோலியாத்தை தோற்கடிக்கிற அந்த சம்பவத்தில் அந்த காரியத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உன் தகப்பன் உன் வசமாய் ஒப்புவித்த அந்த கொஞ்ச ஆட்டை எங்கே விட்டு வந்த அந்த கொஞ்ச ஆடு, அண்டர்லைன் பை அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவனை கேவலப்படுத்திக்கிற வார்த்தை. நீ எல்லாம் பெரிய ஆள் கிடையாது, நாங்கள் இங்கே இராணுவத்தில் நிற்கிறோம், நாங்களாம் மிலிட்ரி மேன், நீ யார் தெரியுமா? கொஞ்ச ஆட்டை ஓட்டிட்டு வனாந்திரத்தில் இருக்கிற ஆள். நீ எதுக்கு இங்கே வந்த? அப்பா உன்னை எதுக்கு அனுப்புனாரு? எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறக்கு, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தானே அனுப்புனாரு. அதை நீ கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை துணிவை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம், உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி மிரட்டின அதே சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சகோதரரும் தகப்பனும் அவனிடத்திலே வந்தார்கள், அவனிடத்திலே போனார்கள். அங்கே ஜீவரட்சணை செய்யும்படி தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை காக்கும்படி. ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரம் அல்ல, 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க தாவீதுக்கு பின்னாடி. அவங்கள யார் தெரியுமா? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவங்க. ராஜா எங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, நாங்கள் ரொம்ப கடன் வாங்கிட்டோம் தேசத்தில், இது இல்லை முறுமுறுக்கிறவங்க. ஒரு நாள் வருகிறது, நாளொன்று வருகிறது, அவர்களை எல்லாம் தாவீது பின்னாடி வரீங்களாப்பா, வாங்க தேவ சமூகத்துக்கு. முதல்ல நம்ம சேரும்போது நம்ம அப்படிதான் சேருவோம். முறுமுறுக்கிறவர்களா, கடன்பட்டவர்களா, ஒண்ணுமே இல்லாதவங்களா, ஒடுக்கப்பட்டவங்களா, ஆண்டவர் சேர்த்துக்குவார். நசல் கொண்ட ஆடுகளை சேர்த்துக்குவார். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் பார்த்து சொல்லுவாங்க, இதோ பாவிகளின் சிநேகிதன். தாவீது இயேசுவுக்கு முன்னடையாளம். அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு அதே போலதான் ஆண்டவர் பாவிகளின் சிநேகிதன். பாவி வீட்டில் போய் இவர் பந்தி இருக்கிறாரே, பாவி வீட்டில் சாப்பிட்றாரே, பாவியோட பேசுறாரே. சகேயு எவ்வளோ மோசமானவன், நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டு இருக்கிறாரு. பாவியான ஸ்திரீ தலைமையில் தொடச்சிட்டு இருக்கிறா, தெரியாதா அவருக்கு? அவரை தொடரா, தெரியாதா? பாவிகளின் சிநேகிதன். இங்கே தாவீதுக்கு கூடிக்கொண்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், சில காரியங்களை செய்கிறவர்கள் கூடிக்கொண்டாங்க. ஏற்றுக்கிட்டான், தாவீது ஏற்றுக்கிட்டான். பின்னாட்களில் அவர்கள் என்ன ஆனாங்க தெரியுமா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். தாவீது அழகாய் சாலமோன் மூலமாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி நிறுத்தும் போது அங்கே பணிவிடை ஆட்களை வைக்கிறான், பாடகரை வரிசையாக நிறுத்துகிறான், ஓசையுள்ள கைத்தாளங்களை எழுப்பும்படி ஆசாவை நிறுத்துகிறான். ராஜ்ய பாரம் அங்கே ஸ்திரப்படுகிறது. யூதாவின் மந்திரிமார்கள், பிரதானிகள் தேடி வர்றாங்க, வாங்க ராஜா வாங்க. யோவாப் தேடி வர்றான், வாங்க ராஜா உங்களுடைய சிங்காசனத்தை போடுங்க, ஆளுகை எடுத்துக்குங்க, நீங்க பண்ணுங்க. அவர்கள் எல்லாரும் அங்கே சீர்படுத்தப்பட்டவர்களாய் அங்கே நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவரட்சணை செய்கிறான். தாவீது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறான், ஜீவரட்சணை செய்கிறான். ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? கார்னர் பண்றாங்களா? ஆண்டவர் ஜீவரட்சணை செய்யும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். ஜீவரட்சணை செய்யும்படி தான் உங்களுடைய உபத்திரவங்கள். அதனால தான் தாவீது சொல்ற அந்த வார்த்தை, உபத்திரவப்பட்டது நல்லதுப்பா, அதனால தான் பிரமாணங்களை கைக்கொள்கிறேன். இன்னொரு இடத்துல தாவீது சொல்வார், உங்களுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்றதுனால முதியோர்களை பார்க்கல ஞானம் உள்ளவனா நீங்க மாத்துறீங்க, வயசானவங்களை பார்க்கலாம் ஞானம் உள்ளவங்களை. இன்னும் அநேகரை நம்ம வேதத்தில் காண முடியும். மோசையை பாருங்கள், மோசையை தள்ளுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், நீ எங்களுக்கு தலைவனாக இருப்பியா? 40 வருஷம் ஆண்டவர் பழக்குவிக்கிறார் மீதியான் தேசத்தில். மறுபடியும் மோசை மூலமாக தான் அங்கே ரட்சிப்பு. மோசையை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செங்கடலை பிளந்து, ஏன் ஆண்டவர் வார்த்தையில் சொன்னால் செங்கடல் பிளக்குமே. மோசை உன் கோலை நீட்டு, கோலை நீட்டு. மோசை உன் கோலை அடி, கண்மலையில் அடி. மோசை உன் கோலை நீட்டு, கையை தூக்கு. மோசே, அமலேக்கர்கள் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், நீ கையை தூக்கு. ஆரோனும் ஊரும் பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். மோசே கைகளை தளரவிட்ட போது அங்கே அமலேக்கியர்கள் மேற்கொள்கிறார்கள். என்ன தெரியுமா? உன்னை கொண்டுதான் ஆண்டவர் அங்கீகாரத்தை கொடுப்பார், ஜீவரட்சணை செய்யும்படி. அதே போல எஸ்தரை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அடிமை பெண், ஒரு விதமான ஜனங்கள் இந்த நம்மளுடைய கூட்டத்திலே பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆமான் யூதர்களுக்கு விரோதமான காரியத்தை அவன் எழுப்புகிறாங்க. ராஜாத்தியாக எஸ்தர் இருக்கிறாள், அங்கே ஜீவரட்சணை செய்கிறாள். தள்ளப்பட்ட ஒரு கூட்டம், ஒதுக்கப்பட்ட ஒரு கும்பல், நிராகரிக்கப்பட்டவர்கள் எழும்பி ஜீவரட்சணை செய்வார்கள். இதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரகசியம். ஏதோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அப்படி இப்படி அல்ல. இங்கே மிக முக்கியமான பிரதானமாக ஒருவரை நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து விட்டு நம்ம முடிக்க போகிறோம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா பாருங்க,
யோவான் 19வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இந்த காரியம் நல்லா தெரியும் நமக்கு, யார் இடத்துல சொன்னது அப்படின்னு. அன்பாக இருந்த சீசனாகிய யோவான் இடத்துல ஆண்டவர் தன்னுடைய தாயாரை ஒப்பு கொடுக்குற அந்த காட்சி, அந்த காட்சியில் தான் இந்த வார்த்தையை சொல்லுவார். அப்போ ஆண்டவரை யாருமே ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவரை தள்ளுனாங்க, ஆண்டவரை நிராகரித்தாங்க. ஆனால் அவர் ஜீவரட்சணை செய்யும்படி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். மாத்திரமல்ல, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவராய், எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய் அப்படியே நான் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி, அதோ உன் தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதோ உன் மகன் அப்படின்னா, எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோ யோவான், நீ ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்ப, உன்னைய நீ தான் அப்போஸ்தலர்களை கடைசி அப்போஸ்தலனை நீ தான் மறிக்க போகிற, உன்னுடைய மரணம் ரொம்ப அருமையாக இருக்கும், எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் உன்னை வறுக்க முடியாது, நீ ரொம்ப பயங்கரமாக இருப்ப, உனக்கு ஜீவனை நான் கொடுப்பேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கிறியா, எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோ யோவான், எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கோ, நீ ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்ப, எனக்கு தெரியும் உன்னுடைய ஆயுசு நாள் நிறையா இருக்குது, நான் தேவன், எனக்கு தெரியும், நீ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, இந்த பூமியில் எனக்கு அவங்க தான் அம்மா, எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கிறியா, அதோ உன் தாய் ஜீவரட்சணை செய்யும்படி இந்த உலகத்தின் மக்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு தன்னுடைய பொறுப்பு இருந்தது, தன்னுடைய தாயை பார்க்க வேண்டிய கடமை இருந்தது, ஜீவரட்சணை செய்யும்படி எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கோ. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்கள். அந்த வயதான நேரத்திலே பத்மு தீவிலே சிறைபிடிக்கப்பட்ட யோவான், அவனுடைய மரணம் மாத்திரமே அருமையாக இருந்தது என்று வரலாறுகள் தெரிவிக்கிறது. எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாங்களாம், ஒன்றும் பண்ண முடியலையா. யோவானை கொண்டு போய் பத்மு தீவில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. அங்கே எலும்பு கூடுகள் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே பரம தரிசனங்களை யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அங்கேருந்து சில காரியங்களை, நிரூபங்களை எழுதி 1 யோவான் அந்த காரியமெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே அன்பின் நிரூபங்களை எழுதி கொடுத்து அனுப்பி கொண்டே இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே வந்தது. யோவானிடத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இக்னோர் பண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, தன்னுடைய ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜீவரட்சணை செய்தார். உலகத்தின் இரட்சகனாக அவர் ஜீவரட்சணை செய்தார். அதே நேரத்திலே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய தாயை தன்னுடைய அன்பான சீசனிடத்திலே கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஜீவ ரட்சணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். கார்னர் பண்ணப்பட்ட நம்மை வைத்து நம்முடைய குடும்பத்துக்கு ஜீவ ரட்சணையை ஆண்டவர் செய்வார். அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஜீவ ரட்சணை செய்யும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்திற்கு ஒருவராக நாங்கள் முழங்காலிலே நிற்போம், திறப்பிலே நிற்போம். திறப்பை அடைக்க, சுவரை அடைக்க எங்களை தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் தான் ஜெபிக்கணும், எங்கள் சபைக்காக நாங்கள் தான் ஜெபிக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் தான், ஹல்லேலூயா, இந்த தேசத்துக்காக நாங்கள் தான் ஆண்டவரே ஜீவ ரட்சணை செய்யும்படி, முழங்கால் யுத்தம் செய்யும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் அந்த காரியத்தை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எங்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற சில காரியங்களை நாங்கள் நினச்சி சோர்ந்து போவோம்னு சொன்னால் அந்த தரிசனம் எங்களை விட்டு போயிடும். நாங்கள் தரிசனத்தை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் வரட்டும், எங்கள் பிரச்சனைகள் வரட்டும், ஆனாலும் ஜீவ ரட்சணை செய்யும்படி சஞ்சலப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம் என்று யோசேப்பு சொன்னது போல மன்னிப்போம். நாங்கள் மன்னிப்போம். மன்னிக்கிற இருதயம் நாங்கள் மன்னிப்போம். கசப்பு உள்ள இருதயத்தில் ஆண்டு வாசம் பண்ண மாட்டார். மன்னிங்க. ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காரியங்கள் உங்களுக்கு நேராக வந்தது. ஹல்லேலூயா. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜீவ ரட்சணை செய்யும்படி நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்ற நோக்கத்தை உணர்ந்தவர்களாக செயல்பட தேவ கிருபை இந்த காலை வேளையிலே மூடிக்கொள்ளட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் பிதாவே. ஆமென்.